மாஸ்டர் பெப்பர் தூக்கலா ஒரு ஆம்லேட். சால் வச்சிரும் போயிரு. ஒரு தோசை ஊத்துது வீடியோ இருக்கு. திட்டி விடுவோம் பார்த்துக்க. தோசை ஊற்றுறதே பெரிய விஷயம். தோசை சட்னி அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கான். மணி என்ன ஆகுது? எதோ எடுத்துருந்தா செஞ்சு சமைச்சிருக்கு சாப்பிட்டுருக்கலாம். இல்லை கடை வேறுமா தெரியல. ஆம்லேட்ல தோசை மட்டும் தோசை போடுங்க. எதுவுமே இல்லை, வெறும் தோசை மட்டும் தான். தோசை சட்னி தின்னு திக்கடி கடை. ஓ அப்படியா, சரி. இப்போ ஃபோன் பண்ணால் பார்க்குறியா? பசங்க கொண்டாந்து கொடுக்குறானுங்க. ஃபோன் பண்ண பார்ப்போம். ஃபோன் பண்ணால் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அவன் தான் கொண்டாந்து கொடுப்பான். போய் காலங்கத்தில் கடுப்பாக்கிட்டு தோசை தரேன் தோசை. இது எத்தனை வாரம் கழிச்சு சொல்கிறதே தெரில. கல்லே காயில நீ என்ன திட்டத்திலே குறியா இருந்தால் அப்படித்தான் இருக்கும். கல் காயெல்லாம் வெங்காயம் காயில்ட்டு வந்துடுறான். சும்மா செய்வான். என்ன பண்ண சொல்கிறேன்? என்னால முடியாது. அப்போ தான் எழுந்திரிச்சேன். நான் என்ன பல்லு விளக்கல பாத்ரூம் போகலாம். காலையில் எழுச்சிட்டு வீட்டில் ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு ஏதோ சப்போர்ட் பண்ணலான்னு இல்லை. நானும் காலையில் 11 மணி தான் தூங்கினேன். காலைங்க நைட்டு என்ன நைட் அடிச்சது தெரியலையா? சிரிக்கிறியா? சத்தமெல்லாம் யாரும் தெரியாம போயிட்டேன். அப்புறம் சொல்லி நம்ம பார்த்துக்க. போய் சொல்லு. என்ன பயமா? கறி எடுத்துக்கவா? கறி நீ எதாவது எடுத்துக்கவா? உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியல. போய் எடுத்துட்டு போ. வண்டி ஓட்ட தெரியும்னா வேன் இருக்குல்ல. எனக்கு ஒன்றா மிஷினில் வேற உட்காரணும். மிஷின் தலைமை வச்சுட்டு